ஜிஎம்கே நாவல்ஸ் சேனல் நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன். எழுத்தாளர் கௌரி முத்துகிருஷ்ணனின் எண்ணிலா வந்ததே. அத்தியாயம் 13. நிலா குளித்து வரவும் முகில் குளித்து வந்து காஃபி கலக்கி அவளை அமர வைத்து உணவை ஊட்டிவிட்டான். உணவு ஊட்டும் அவனை இவள் பார்த்திருக்க, என்ன லுக் இது? நேற்று என்னை கொஞ்செல்லாம் மாட்டேன், ஊட்டியெல்லாம் விடமாட்டேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு கொஞ்சறீங்க, ஊட்டி விடுறீங்க. அப்படியே நேர்மாறாக இருக்குது உங்கள் பேச்சும் செயலும். அதான் என் லுக்குக்கு காரணம். நீயும் சொல்லிட்டியா? எல்லாரும் என்னை இப்படி தான் சொல்கிறாங்க. நான் கோவத்தில் கத்துவேன் நிலா. ஆனால் என்னால் யாரையும் அதை தாண்டி காயப்படுத்த தெரியாது. நேற்று ராத்திரி நீ தூங்கின அப்புறம் வந்து உன் பக்கத்தில் தான் படுத்திருந்தேன். என் கோவம் வெங்காயம் மாதிரி உள்ளே ஒன்றும் இருக்காது. உண்மைதான். உங்கள் கோவத்தில் இருந்தது அக்கறை தான். ஆனால் எனக்கு இந்த கோவம் சத்தம் எல்லாம் புதுசு. நேற்று ரொம்ப பயந்துட்டேன். சாரி மூணு. இனிமேல் நமக்கு நடுவில் வயலன்ஸ் சீன் கிடையாது, வெறும் ரொமான்ஸ் சீன் மட்டும்தான். ஓகேவா? முகில் சிரிக்காது கேட்க, ஆமாம், வயலன்ஸ் சீனில் நெஞ்சு வலி, ரொமான்ஸ் சீனில் இடுப்பு வலி. வலிக்காமல் ரொமான்ஸ் பண்ணால் எனக்கும் ஓகே தான். நிலா சொல்ல, அது முதல் அனுபவம் இல்லையா, அதான் கொஞ்சம் ஆர்வக்கோளாறு. இனிமேல் வலிக்காமல் கொஞ்சுறேன். நீங்களும் சாப்பிடுங்க. நீ சாப்பிடு, பசிக்குதுன்னு சொன்ன இல்லை. எனக்கு பசி பழகுன ஃபீல் தான். அதெல்லாம் அப்போது முடிஞ்சு போயிடுச்சு அந்த நாளெல்லாம். இப்போது உங்களுக்கு நான் இருக்கேன், பசியோடு இருக்க விட மாட்டேன் சொன்னவள் அவளும் அவனுக்கு ஊட்டிவிட கண்களில் நீர் கோர்க்க வாய் திறந்து வாங்கி கொண்டான். நிலா அவனுக்கு ஊட்டிவிட முகில் முதலில் உண்டிருக்க, பின் நிலாவுக்கு இவன் ஊட்டி கொடுக்க இருவரும் பசியாறி இருந்தனர். முகில் அனைத்தையும் எடுத்து வைத்து தட்டுக்களை கழுவி வைத்துவிட்டு அவனை பார்த்து அமர்ந்திருந்த நிலாவை கைகளில் அள்ளியிருந்தான். இப்போ எதுக்கு பெட்ரூம்? மறுபடியுமா? நிலா கேட்க முகில் வாய்விட்டு சிரித்திருந்தான். ஆசை தாண்டி உனக்கு, நான் என்ன மிஷினா? ஆசையா? பயம் முகி. ஒரே நாளில் என்னை எந்திரிக்க முடியாமல் பண்ணிடுவீங்களோன்னு பயம். நிலா சொல்லவும், அவ்வளோ முரட்டுத்தனமாவா செய்தேன்? பார்க்க தான் ஒல்லியாக இருக்கீங்க, ஆனால் பலம் ஜாஸ்தி. என்னால் உங்களை தாங்க முடியல, அதான் அப்படி சொன்னேன், வேற எதுவும் இல்லை. நிலாவை கட்டிலில் இறக்கி விட்டவன் அவளின் அருகில் சுவரில் சாய்ந்து அமர்ந்து அவளை மடியில் சாய்த்து கொண்டான். வில்லியம் கலை பற்றி உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு நிலா. எதுவும் தெரியாமல் புரியாமல் இருக்கிறதுக்கு ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே? நீங்கள் சொல்கிறது சரிதான். சொல்லுங்க முகி, நான் கேட்க ரெடி. நான் இல்லம் வந்து 6 மாதம் கழித்து வில்லியம் வந்து சேர்ந்தான். என்னை விட பயந்து ராத்திரியெல்லாம் அழுவோம், பாவமாக இருக்கும். ஆரம்பத்தில் இருந்தே யாரோடவும் பேசாமல் இருந்த எனக்கு இவனை மட்டும் ஏனோ பிடிச்சிருந்தது. ஆறுதல் சொல்ல தோணுச்சு. ராத்திரி அவன் அழும்போது அவன் தலையை தடவி கொடுப்பேன். அதுக்கே பயந்து தள்ளி படுப்பான். சில நாள் பயத்தில் படுக்கையெல்லாம் கூட நினச்சி விடுவான். அதை நான் மாற்றி விட்டால் என் கையை தட்டி விடுவான். ஒரு முறை ரொம்ப பயந்து அலறி என்ன அணைச்சிருந்தான். நான் சமாதானம் சொல்லவே அவனுக்கு வேர்த்து படுக்கையெல்லாம் நினச்சிருந்தான். எப்பவும் போல் துணி மாற்றி போர்வையை மாற்றி போட்டேன். அவன் எதுவும் எதிர்ப்பே காட்டலை. காலையில் பயங்கர காய்ச்சல். பயந்து போய் வார்டன் கிட்ட சொன்னேன். அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க. வைத்தியம் பார்த்துட்டு வந்தோம். அவன் என்னை எங்கேயும் விடலை. என்னோட இரு, பயமாக இருக்குன்னு சொன்னான். அவன் சொன்னதை கேட்டு எனக்கு அழுக வந்துருச்சு. வில்லியம் அப்பாவுக்கு மில்லில் இரும்பு அடிக்கிற வேலை. அவர் உடல் அலுப்பில் அவங்க அம்மா கூட சரியான முறையில் சந்தோஷமாக இல்லை. அதனால் அவங்க வேற ஒரு துணையை தேடிக்கிட்டாங்க. அது வில்லியம் அப்பாவுக்கு தெரிஞ்சு சண்டையாகவும் அவங்க வீட்டை விட்டு அந்த ஆள் கூட போயிட்டாங்க. அவமானம் தாங்காமல் வில்லியம் அப்பா தூக்கில் தொங்கிட்டார். ஸ்கூல் போயிட்டு வந்த இவனுக்கு அப்பாவை அந்த நிலையில் பார்த்து பயந்து அலறவும் தான் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க எல்லாம் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட உன்னை போல் அவனும் சட்டுன்னு ஒரு நாள் யாரும் இல்லாத அனாதையாக மாறினவன். அதுக்கப்புறம் வில்லியம் என்ன செய்தாலும் என்னோட தான். சாப்பிட, குளிக்க, படிக்க, விளையாட எல்லாம் ஒன்றா தான் சுற்றுவோம். இந்த வலி நிறைஞ்ச போராட்டமான வாழ்க்கையில் எங்களுக்கு இருந்த ஒரே சந்தோஷம் எங்கள் நட்பு மட்டும்தான். வில்லியம் நான் என்ன சொன்னாலும் கேட்பான். நான் கோவமாக பேசினா அடங்கி போவான். என் முகத்தை பார்த்தே என் மனசில் உள்ளதை சொல்லுவான்.
அதே போல் அவனுக்காக எதையும் செய்வேன் நானும். நான் இது நாள் வர அடங்கி போனது இவன் ஒரே ஆளுக்கு தான். இப்போ என்னை அடங்கி போக வைக்க இன்னொருத்தையும் வந்துட்டா. முகில் சொல்ல அவன் கன்னத்தில் முத்தமிட்டு இருந்தாள். வில்லியும் என் ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, என் அப்பா அம்மா, எனக்கான வழிகாட்டி, எல்லாமே அவன்தான். அவனும் என் வார்த்தையை மீறி எதையும் செய்ததில்லை. ஆதரவே இல்லாத எங்களுக்கு நாங்களே தான் ஆதரவு. ஒரு எலக்ட்ரிக் பொருள் விற்கிற கடை வைக்கணும், அதை எங்கள் உழைப்பில் பெருசாக மாற்றணும். ஒரு பக்கம் பொருள் விற்கிற கடை, இன்னொரு பக்கம் பழுது பார்த்து கொடுக்க சர்வீஸ் ஷாப், ரெண்டும் வைக்கணும். கீழே கடை, மேலே வீடுன்னு இருக்கணும். மேலே ஒரு போர்ஷன் வில்லியம் வீடு, இன்னொரு போர்ஷன் நம்ம வீடு. கடைசி வர நம்ம எல்லாரும் ஒன்றாவே இருக்கணும். நம்ம குழந்தைங்களும் வில்லியம் குழந்தைங்களும் ஒன்றா வளரணும். நட்பா உடன்பிறப்பா. ஏன் லவ் பண்ணிட்டு வந்து நின்னாலும் எனக்கு வில்லியம் வீட்டுக்கு என் பொண்ணையும் பையனையும் கட்டி கொடுக்க கூட சம்மதம்தான். அழகாக இருக்குப்பா உங்கள் கனவு. கற்பனையில் பார்க்கவே அழகாக இருக்குது. சீக்கிரமே இதெல்லாம் நடக்கணும். வில்லியம் அண்ணா பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்க, கலை பற்றி சொல்லுங்க. நிலா கேட்க, கலை பிறந்ததே கருணை இல்லத்தில் தான். அவள் அம்மா இல்லத்தில் சமையல் வேலைக்கு வந்தவங்க. அவங்க இல்லம் வர்றதுக்கு முன்னாடி விபச்சாரம் செய்துட்டு இருந்தாங்களாம். கலை வயிற்றில் நிற்கவும் தொழிலை விட்டு சமைக்க இங்கே வந்துட்டாங்க. கலை பிறந்து 4 வயசு இருக்கும்போது அவங்க அம்மாவை தொழிலில் வச்சுருந்த புரோக்கர் பார்த்து தொழிலுக்கு வர சொல்லியிருக்கான். இவங்க முடியாதுன்னு சண்டை போட அவன் இவங்களை அடிக்க வர தப்பிக்க ரோட்டை தாண்டினவங்க லாரி வர்றது கவனிக்காம தாண்டி விபத்தில் சிக்கி அங்கேயே உயிர் போயிடுச்சு. அப்போ இருந்து கலை இல்லத்தில் தான் இருக்கா. இவ விஷயம் தெரிஞ்சு வாதியார் ஒருத்தன் பொறுக்கி நாய் கலை இடுப்பை தடவி இருக்கான். வில்லியம் விஷயம் தெரிஞ்சு அவனை அடித்து வள்ளி மேடம் கூப்பிட்டு போனாங்க. பாவம் நிலா கலை. அவன் அம்மா தொழில் பண்ணத்துக்கு இவ்வளோ அசிங்கமாக பேசியிருக்கான் அந்த கேடு கெட்ட டேஷ். அதுக்கப்புறம் கலை இறுகி எல்லாரையும் ஒதுக்கி வச்சு பயந்து போய் எல்லார்கிட்டையும் எரிஞ்சு விழுந்து எல்லாரையும் சந்தேகமாக பார்த்தே பழகிட்டா. வெளிநாடு போகணும்னு வில்லியம் கேட்டப்போ நாங்கள் கடை வைக்க சேர்த்த காசு தான் இருந்தது. அதை அவனுக்கு முன்பணம் கட்டி விசா பாஸ்போர்ட் எடுத்து அனுப்பி வச்சேன். ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு பிரியம் இருக்கிறது எனக்கு தெரியும். 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னு மட்டும்தான் அப்போ தோணுச்சு. இல்லைனா இந்நேரம் கடை திறந்திருப்போம். கலை வயசுக்கு வந்திருந்த நேரம். அப்போது இல்லத்தில் உள்ள பசங்க எல்லாரையும் சர்க்கஸ் கூப்பிட்டு போயிருந்தாங்க. வில்லியும் காய்ச்சலில் இருந்ததால் நானும் போகலை. கலை வயசுக்கு வந்த 2ஆம் நாள் அது. அவளுக்கு 1000 பத்திரம் சொல்லிட்டு தான் போயிருந்திருக்காங்க. வார்டன் அம்மா கலைக்கு சோறு கொடுக்க சொல்லி அனுப்பி விட்டாங்க. அங்கே போனால் அவள் மயங்கி கிடந்தா. துணியெல்லாம் ரத்தம். நான் தான் தண்ணி தெளித்து எழுப்பி விட்டேன். பயந்து அழுத அவளை பார்த்து எனக்கும் அழுக வர பார்த்துச்சு. அவளை துணி மாற்ற சொல்லி வார்டனை கூப்பிட்டு வந்து அவங்க வந்து அவளுக்கு உதவி சோறு ஊட்டி விட்டாங்க. அதிலிருந்து அவள் எனக்கு தங்கச்சியாக போயிட்டா. நான் உளுந்தங்களி தான் முதல்ல சமையல் செய்து கற்றுக்கிட்டேன். என்னவோ அவளுக்கு செய்து தரணும்னு அப்போ ஒரு எண்ணம். அதை செய்தும் கொடுத்துருக்கேன். அவளை வில்லியம் லவ் பண்ணுறேன்னு என்கிட்ட சொன்னப்போ எனக்கு எத்தனை சந்தோஷம் தெரியுமா. நான் முதல்ல பார்த்தப்போ எல்லாம் கலை பயந்த பொண்ணு. ஆனால் அவளுக்கு நடந்த அந்த விஷயத்துக்கு அப்புறம் மனசு இறுகி போயிட்டா. அவளும் வில்லியமும் சந்தோஷமாக இருக்கணும், அதான் என் வேண்டுதலே. முகில் சொல்லி முடிக்க நிலா கண்கலங்கி முகில் மடியில் முகம் புதைத்து கொண்டாள். அத்தியாயம் 13 நிறைவு பெற்றது. பெத்தவங்க இருந்தே நம்ம எத்தனை குறைகள் சொல்கிறோம். இவங்க ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ எவ்வளோ போராட்டம் பார்த்தீங்களா. ஆனால் அந்த வாழ்க்கையிலையும் அவங்க கடைபிடிக்கிற நேர்மையும் உண்மையும். அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி.